ஸோ என்னுடைய வாய்ஸ் கேட்குதுங்களா க்ளீனா? கேக்குதுங்க. ஓகே ஓகே clear. ஓகே கைஸ், இன்னைக்கு as a விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டே டு டே ஆக்டிவிட்டி என்னென்ன பண்றோம் எங்களுடைய என்வாயன்மெண்ட்ல அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறாங்க. as usual ஃபர்ஸ்ட் நம்ம மெயில் ஹேண்ட் ஓவர்ஸ் அந்த அதெல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் எங்களுடைய என்வாயன்மெண்ட்ல ஒரு டேஷ்போர்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் மானிட்டரிங் தி சர்வர் ஹெல்த் செக்அப் ஃபார் கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் மட்டும். ஃபார் நார்மல் சர்வர்ஸ் அண்ட் ஆல் எல்லாமே வந்து சர்வீஸ் டெஸ்ட் டீம் பண்ணி பார்த்துப்பாங்க. லைக் L1 டீம் அவங்க மானிட்டர் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான சர்வர்ஸ் அதெல்லாம் மட்டும் டேஷ்போர்டில் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ்லாம் ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிப்பாங்க. இனிஷியல் ஆஃப் தி ஷிஃப்ட் அதுதான் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் அந்த பர்டிகுலர் டீமுக்கு மெயில் சென்ட் பண்ணி அலர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்ளிகேஷன் டீம் ஆர் பேக்கப் டீம் ஆர் செக்யூரிட்டி டீம் அந்த மாதிரி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுக்கப்புறம் அதுலேயே டிஸ்பிளேஸ் இஷ்யூ அதெல்லாம் இருந்தால் சி டிரைவ் மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் டிஇஎஃப் அதெல்லாமே வந்து அப்ளிகேஷன் டீமுக்கு தான் அலகேட் ஆயிருக்கும். ஸோ அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்தெந்த லாக்ஸ் ரீடைன் பண்ணணும், எது ரிமூவ் பண்ணணும், எவ்வளோ நாள் ரீடைன் பண்ணணும் லாக்ஸு, அந்த டீட்டெயிலாம் அவங்க தான் வச்சுப்பாங்க. ஸோ ஆஸ் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம வந்து சி டிரைவ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லா சர்வீஸ்க்கும், நாட் ஃபார் அதர் டிரைவ்ஸ். ஸோ அதர் டிரைவ்ஸ்க்கு ஏதாவது இந்த மாதிரி லாக்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ண சொல்லுவோம். ஃபார் சி டிரைவ்க்கு நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேக்கப் மானிட்டரிங். பேக்கப்ஸ் எல்லாம் அந்த கிரிட்டிக்கல் சர்வர்ஸ்க்கு எல்லாமே பக்காவாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். இஃப் இன் கேஸ் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அதில் என்ன ப்ராப்ளம் சொல்லி பேக்கப் டீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அதை ரீஇனிஷியேட் பண்ணுவோம். ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் ரொம்ப முக்கியமான சர்வர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணியும் சில ஃபைல்ஸ் ரீஸ்டோர் பண்ணி மட்டும் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்கு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம் பேக்கப்ஸ்லாம் கரெக்டாக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இனிஷியல் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுறது. ரொட்டீனாக இது வந்து டெய்லி பண்ணணும். பிஃபோர் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ் ஹவர்ஸ் இதெல்லாமே பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் ஆஃப்டர் தட் ஆஸ் யூஸ்வல் இந்த ஏடியில் folder permissions and file permission and VPN access இதெல்லாம் யாராவது ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா இல்லை ஒர்க் ஆகலைன்னு சொல்லி இஷ்யூ ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஹலோ எனிவன்? ப்ரோ கேக்குது ப்ரோ. ஓகே ஃபைன். ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம பண்றது வந்து சம் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் லைக் இந்த ஆன்டிவைரஸ் அலர்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஆன்டிவைரஸ் அண்ட் மால்வேர் அலர்ட்ஸ். இதில் ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆயிருந்தா ஆட்டோமேட்டிக்கலாக மெயில் ட்ரிகர் ஆகும். சர்வீஸ் டெஸ்க் டீம் வந்து நமக்கு அசைன் பண்ணுவாங்க. அதை லாக்ஸ் செக் பண்ணி என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்ப்பாங்க. ஏன் ரிப்போர்ட் ஆகலை, கிளைண்ட்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்ஸை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை ரிசால்வ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் சாரி அண்ட் மெயின் ஓவர் அந்த மானிட்டரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம எல்லாமே சர்வர் ஹெல்த் செக்அப் அந்த பேக்கப் அந்த டிஸ்பிளேஸ்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இனிஷியல் மெயில் ஒன்று சென்ட் பண்ணோம் சர்வர் ஸ்டேட்டஸை பற்றி நம்ம L3க்கு அண்ட் மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ ஆல் த சர்வீஸ் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புவோம். ஃபார் டிஸ்பிளேஸ்க்கு தனியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, CPU அண்ட் மெமரிக்கு தனியாக, பேக்கப்ஸ்க்கு தனியாக இதை அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த மாதிரி எல்லாமே இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணி வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிடணும் அந்த சேம் மெயில்.
அதுக்கப்புறம் ரன்னிங் கால்ஸ், இந்த ரன்னிங் இஷ்யூஸ், என்னென்ன டிக்கெட்ஸ் அசைன் ஆயிருக்கு, இதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் மோர் ஆஃப்டர் தட் நம்ம ஏதாவது நியூ டெப்ளாய்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் ஏதாவது ரைஸ் ஆயிருந்தா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு, நேற்று எடுத்தார் இல்லைங்களா சார், அந்த மாதிரி ஐபிஸ் அசைன் பண்ணிட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டு சில ஹார்டனிங்ஸ் பண்ணும். அது வந்து சர்வர் ஹார்டனிங் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. அது வந்து பை டிஃபால்ட்டா L3 டீம் வந்து கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இட்ஸ் லைக் ரிஜிஸ்டர் ஃபைல் மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். அதை ஹார்டனிங் பண்ணிட்டு ஃபுல் ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ்ல நம்ம அப்ளிகேஷன் டீம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அவங்க வந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய என்ன அப்ளிகேஷனோ அதை இன்ஸ்டால் பண்ணி அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில் ஃபார் நெட்வொர்க் டீம் அண்ட் சர்வர் டீம் அண்ட் செக்யூரிட்டி டீம் ஆல் டுகெதர் கால் இனிஷியேட் பண்ணி ஆல் டுகெதர் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது சப்போர்ட் தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. நம்ம பார்ட் வந்து சர்வர் வந்து டெப்ளாய் பண்ணி அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஃபார் டீகமிஷனும் லைக் தட் சேம் வந்து. ஸோ டீகமிஷன் தெரியும் இல்லைங்களா? ஃபார் ஏதாவது ஓல்ட் சர்வர்ஸ் இல்லை அந்த ப்ராஜெக்ட் ஏதோ க்ளோஸ் ஆகுது, அந்த மாதிரி நம்ம டீகமிஷனுக்கு அனுப்பிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நம்ம செக்யூரிட்டி ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேக்கப் ரிமூவ் பண்ணணும், ஆன்டிவைரஸ் ரிமூவ் பண்ணணும். அதர்வைஸ் அந்த சர்வர் டவுன் சொல்லி ஹிட் கொடுத்துட்டே இருப்போம், அலர்ட்ஸ் லாக் இதுவாகும். டிக்கெட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் இதுவாகும், ரைஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிஃபோர் டீகமிஷன் நம்ம பேக்கப்ஸ் ரிமூவ் பண்ணணும். அண்ட் செக்யூரிட்டி அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ பேக்கப் அண்ட் ஆன்டிவைரஸ் அண்ட் வேற ஏதாவது நம்ம மானிட்டரிங் டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபைனலாக தான் நம்ம டீகமிஷனே பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹலோ நம்ம மோகன், எனக்கு இன்னொரு டவுட். அப்ப வந்து இந்த செப் வேல்யூன்னு ஆட் பண்ணுவாங்களே, செப் எஸ்சிபி செப் வேல்யூ அப்படின்னு என்ன? சிப் வேல்யூ அது நம்ம சர்வருக்கு நம்ம எது இதுவாகுதுங்களே. சிப் வேல்யூ வந்து இப்போ நம்ம ஏடியில் ஒரு டிவைஸோ இல்லை ஒரு யூசர் ஐடியோ கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு தான் சிட் ஐடி கிரியேட் ஆகும். சிப் வேல்யூ எனக்கு தெரியல. டீம்ல இருந்து ட்ரீட் இல்ல செக்யூரிட்டி டீம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கு வந்து ட்ரீட் அட்வைசரி தருவாங்க. அதுல வந்து ஏடிக்கு வந்து பாத்தீங்கன்னா டொமைன் அட்மினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடட் செப் வேல்யூ அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஓகே ரெக்கமெண்டட் ஆக்ஷன். இப்போ ஒரு சர்வர் வந்து டீகமிஷன் பண்றாங்கன்னா அது நாட் ஓன்லி நம்மளுடைய இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் இருக்காது, அது வந்து டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து கிரியேட் ஆகும். ஒன்று வந்து ஏடி டீமுக்கு செப்பரேட்டாக கிரியேட் ஆகும், சர்வர் அட்மின் டீமுக்கு தனியாக கிரியேட் ஆகும், செக்யூரிட்டி டீமுக்கு, பேக்கப் டீமுக்கு, அந்த மாதிரி செப்பரேட் டீம்ஸ்க்கு இனிஷியேட் ஆகும். ஸோ அவங்கவுங்களுடைய பர்பஸ் அவங்கவுங்க பண்ணுவாங்க. நீங்கள் சொல்றது வந்து இந்த மாதிரி ஏதாவது குரூப்ஸ் ஆட் ஆயிருந்தா அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறது ஏடி டீமுடைய ஒர்க். ஸோ நாட் டுகெதர் இங்கே வந்து பெரிய என்வரான்மெண்டல்ல இந்த மாதிரி மொத்தமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீமே மெயின்டைன் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ நம்ம டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னு அதை டீட்டெயிலாகவே கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் நம்ம பண்ணாவே போதும். ஸோ நான் சொல்றது வந்து ஒரு டீகமிஷன் பண்ணணும்னா இதெல்லாம் கன்ஃபார்மாக பண்ணணும். இதில் வந்து ப்ரியாரிட்டி இருக்கு. பேக்கப் டீம் அண்ட் ஆன்டிவைரஸ் டீம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ நம்ம டைரக்டாக போயிட்டு நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம்னா தே கான்ட் டூ அன்இன்ஸ்டால் அண்ட் ஆல் த திங், ரைட்? அதனால நம்மளுடைய பார்ட் வந்து லாஸ்ட்டாக தான் வரும். ஸோ அவங்க எல்லாமே அவங்களுடைய டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த சிட் ஐடி அண்ட் ஆல் ஆஃப் திங்ஸ் வந்து செக்யூரிட்டி டீம் வில் பி டேக்கிங் கேர், ஐ திங்க். ஸோ அதுக்கு மேலே எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஓகேங்களா தினேஷ்? ஓகே, காட் இட். ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இன்னொன்று பேட்சிங் டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். அதை எப்படி சப்போர்ட் பண்ணுவோம்னா before patching and after patching we need to take pre and post check. It means pre check na before patching
அந்த சர்வருடைய ஸ்டேட்டஸ் என்னென்ன சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, எது எதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் மேனுவலா, எது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் செட் ஆயிருக்கு, அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேக்கப் எடுக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் சர்வர்ஸ். இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இஃப் இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்ளிகேஷன் டீம் கூட ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆஃப்டர் பேட்சிங் லாக்ஸும் பிஃபோர் பேட்சிங் லாக்ஸும் நம்ம ஜஸ்ட் ரெஃபர் பண்ணோம்னாலே தெரிஞ்சிடும். ஸோ அண்ட் ஸோ மாறி இருக்கு. ஸோ அதை விட திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விடுவோம், இல்லை மேனுவலாக ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்காக ப்ரீ அண்ட் போஸ்ட் வந்து மஸ்ட் பிஃபோர் பேட்சிங் அண்ட் ஆஃப்டர் பேட்சிங். அந்த சப்போர்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் டீம் தான் பண்ணணும். ஓகேங்களா? சில கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் இருக்கும், லைக் கிளஸ்டர் சர்வர்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அதெல்லாம் வந்து பேட்சிங் டீம் ரீஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. நம்ம வந்து அப்ளிகேஷன் டீம் கூட கம்யூனிகேட் பண்ணி ரோல்ஸ் மூவ் பண்ணிட்டு ஆக்டிவ் டு பேசிவ் மூவ் பண்ணிட்டு அண்ட் தென் ஒன் பை ஒன் சர்வராக தான் நம்ம கொடுப்போம். பேட்சிங் டீம் வில் ரீஸ்டார்ட். இந்த மாதிரி சப்போர்ட்டும் நம்ம பண்ணுவோம். உங்க என்விரான்மெண்ட்ல எவ்வளவு சிஸ்டம்ஸ் இருக்குதுங்க? எங்களுக்கு ஓவராலா 22,000 சர்வர்ஸ் இருக்கு. இது வந்து இன்க்ளூடிங் லைனக்ஸோட. இத நாங்க வந்து 22,000ங்களா? ரீஜியன் எத்தனை பேர் ஹேண்டில் பண்றீங்க விண்டோஸ்ல? ஒரு 48 மெம்பர்ஸ் இருக்கும். அது எப்படி மொத்தமா இருந்தா எல்லாரும் இதுவாகும். எங்க இதுல பாத்தீங்கன்னா 300 சர்வர்ஸ் 300 சிஸ்டம்ஸ் இருக்குது அண்டர் டொமைன்ல. ஆனா அது ஒரே ஆள் தான் மெயின்டைன் பண்றாரு. இல்ல அது ஓகே. நம்ம 22,000 போது உங்களுக்கு இல்ல 300 இல்ல 3000 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே. ஆனா ஒரே ஆள் தான் மெயின்டைன் பண்றாரு. பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஆளு ரொம்ப கஷ்டம். இல்ல இது எங்களுக்கு எப்படி ஈஸி பண்ணிருக்காங்கன்னா ரீஜியன் வைஸ் கொடுத்துருவாங்க. லைக் என்னன்னா ஈஸ்ட் அமெரிக்கா செட் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க, நார்த் அமெரிக்கா செட் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க, அண்ட் மெக்சிகோ சம் செட் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க. அபேக் ரீஜியன் தனியா பிரிச்சிருக்காங்க. அதுல அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க டீம்ஸா. இல்லைன்னா வந்து எங்க என்ன நடக்குது அந்த மாதிரி தெரியாது இல்லையா? அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க சம் செட் ஆஃப் டீம். அந்த 48 வந்து செப்பரேட்டா இருக்கும். இதில் அபேக் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா நிறைய சர்வர்ஸ் இருக்கு. அதனால அங்க மோஸ்ட் பீப்புள்ஸ் அங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. மெக்சிகோ அண்ட் ஈஸ்ட் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மினிமமான சர்வீஸ் இருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. புரியுது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். இட் மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி ரன்னிங் கால்ஸ் தான் நிறைய இருக்கும். நமக்கு சர்வர் ஹேங் ஆகிறது, சம் அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ, சம் ஸ்பேஸ் இஷ்யூ, இதெல்லாம் தான் நிறைய வரும். இல்ல வேற ஏதாவது கேட்குறீங்களா? ஆஃபீஸ் 365 ஹேண்டில் பண்ண மாட்டீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் நம்ம வந்து சர்வர் தான் ஹேண்டில் பண்ணுவோம். சர்வர் அண்ட் ஓஎஸ் இதெல்லாம் தான். அது வந்து மெயில் டீம் தான் பார்ப்பாங்க. மேபி கிளவுட் என்வரான்மெண்ட் போனோம்னா நம்ம போத் ரெண்டுமே டுகெதர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம விஎம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னும் போது நம்ம மெயில்ஸ் எல்லாம் கம்மி இது வராது, நம்ம ஸ்கோப் வராது. இல்ல ஆக்சுவலா நான் கேக்குறது வந்து கான்ஃபிகரேஷன் இல்ல, மெயில் ட்ராக்கிங் அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகே. நம்ம ஸ்கோப்பே வராது மெயில் சைடு தான். ஆஃபீஸ் 365 தனி அட்மின் இருப்பாங்க எல்லா பக்கமும். ஆஃபீஸ் 365 செப்பரேட் அட்மின் இருக்கு. நீங்க டீம்ஸ் அண்ட் ஆஃபீஸ் கம்யூனிகேட்டர் அதெல்லாம் கூட செப்பரேட் டீம் தான் மெயின்டைன் பண்றாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா டீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆஃபீஸ் கம்யூனிகேட்டர் டீமோட ரொம்ப ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகே. இல்லைங்க, எங்க ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 550-600 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல நாங்க மொத்தம் இருக்கிறதே பாத்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ், மேனேஜரோட சேர்த்து 5 மெம்பர்ஸ் தான். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்களே ஹேண்டில் பண்ற மாதிரி தான். அந்த மாதிரி என்வரான்மெண்ட்ல நம்ம நிறைய லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். சீரியஸா நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பெரிய கொஞ்சம் எம்என்சி அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். நம்ம வந்து இதை மட்டும் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஈவன் தோ உங்களுக்கு அக்சஸே இருந்தாலும் நம்ம அதை செய்யக்கூடாது.
ஓகே ஓகே ஸோ டீம் அவங்க தான் பண்ணணும். அது என்னன்னா ஃபியூச்சர்ல வந்து இந்த ஆடிட்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுல ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம ஏதாவது ரீஸ்டார்ட்டோ இல்லை ஏதோ பண்ணிட்டோம்னா லாக்ஸ் உள்ள விழுந்துடும். அதை கொஸ்டின் பண்ணி நமக்கு டிக்கெட் ரைஸ் ஆகும். ஸோ அன்ஆத்தரைஸ் பர்சன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம இது கொடுக்கணும், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகே அது ஓகே ப்ராப்பரா இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா அந்த கோயின்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். அதனால நமக்கு அக்சஸே இருந்தாலும் அதை நம்ம பார்க்கவே கூடாது. ஓகே ப்ரோ ஓகே சும்மா சிம்பிளா தட் இஸ் நாட் அவர் ஸ்கோப், இட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப். ஸோ யூ கேன் கான்டாக்ட் தட் ரெலவென்ட் டீம், அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணு. பேட்சிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்கப் என்னமோ புரியல, பேட்சிங் பேக்கப் பேட்சிங் முன்னாடி பேக்கப் எப்படி ரன் பண்றாங்க? அது வந்து நார்மல் பேக்கப் தான் செய்யுது. பேக்கப் டீம் செப்பரேட்டா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு டாஸ்க் கிரியேட் ஆயிடும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பேக்கப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுடைய டாஸ்க்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5th டாஸ்க் இல்லை 6th டாஸ்க் அந்த மாதிரி தான் வரும். ஃபைனல் டாஸ்க் வந்து அசெட்டிங் போகும். ஸோ இது வந்து டிகம் ஆயிடுச்சு, மூவ் ஆயிடும். அதனால பேக்கப் டீம் அவங்க தேவில் இது பண்ணிப்பாங்க. அவங்க ஃபுல் பேக்கப் எடுத்துட்டு அண்ட் தே வில் கன்ஃபார்ம். இப்போ விஎம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு அவங்களுடைய டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இட் ஹஸ் பின் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த பேட்சிங், சாரி சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. இல்லை எனக்கு வாய்ஸ் ட்ராப் ஆகுது, சாரி. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. எஸ் ப்ளீஸ். என்ன மாதிரி சர்வீஸ் நீங்க மேனேஜ் பண்றீங்க? வாட் ஆர் தி மெயின் சர்வீஸ், லைக் டெல்லா, ஹெச்பியா, என்ன மாதிரி அது? ரெண்டுமே இருக்கு, ஹெச்பி மாடல்ஸ் இருக்கு, டெல் மாடல் ரெண்டுமே. ஓகே. ஸோ உங்களுக்கு டேட்டா சென்டர் சென்னையில் இருக்கா, இல்லை இன்டர்நேஷனல் இல்லை அந்த இல்லை மாதிரி? இல்லை இல்லை, இந்தியாலே இல்லை. That's what I இந்தியாவில் told. இல்லை. Mexico, East America, North America. So இன்கேஸ் அங்கே ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளமோ இல்லை ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரோ இல்லை வேற ஏதாவது ரிலேட்டட் ஃபிசிக்கல் ஃபெயிலியர்ஸ் வந்துச்சுன்னா அது யார் ஹேண்டில் பண்ணுறது? எப்படி நீங்கள் டிக்கெட் அதை ரைஸ் பண்ணுவீங்க? இங்க வந்து சர்வீஸ் டீம் செப்பரேட்டா இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டுக்கு சர்வீஸ் டீமுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணணும் வித் ப்ரியாரிட்டியோட. ஓகே. ஸோ தே வில் இனிஷியேட் இன்ஜினியர்ஸ் டு அவங்க நேராக போய் பார்க்கறதுக்கு அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஓகே. லாஸ்ட் இல்ல நீங்க क्वेश्चन என்ன இன்னொரு லாஸ்ட் क्वेश्चन. இப்போ ஸ்டோரேஜ் உங்களுக்கு தேவைப்படும் இல்லைங்களா? நீங்க இத்தனை சர்வீஸ்ன்றீங்க, எப்படி நீங்க ஸ்டோரேஜ் டீம் வந்து ரீச் அவுட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஸ்டோரேஜ் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? அவங்க கிட்ட எப்படி நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க இதை? இல்ல எல்லாமே சேஞ்ச் ரைஸ் பண்ணிடும். ஸோ எடுத்த உடனே நம்ம இனிஷியேட்டா எதுவுமே பண்ணிட முடியாது. இப்போ ரெக்வெஸ்ட் இந்த மாதிரி வருது, நமக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் வந்தாலே அந்த ரெக்வெஸ்ட் வச்சு ஹெல்ப் டெஸ்க் டீம் வந்து சேஞ்ச் ரைஸ் பண்ணுவாங்க. சேஞ்ச் ரைஸ் பண்ணி ஃபீசிபிலிட்டி பார்த்து அது முடியும் முடியாதுன்னு நம்ம ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெக்வெஸ்ட் வந்து சேஞ்சாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் கன்வெர்ட் ஆகி இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட் டு எல்லா டீமுக்கும். இப்போ ஸ்டோரேஜ் டீமுக்கு செப்பரேட்டாக ஒன்று, அந்த மாதிரி சர்வீஸ் டெஸ்க்கு தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் அசைன் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படின்னாலே ப்ரியரா நம்ம சர்வீஸ் எல்லாமே டவுன் டைம் அண்ட் ஆல் எல்லாமே வாங்கி தான் பண்ணணும், இம்மிடியட்டா நடக்காது. மினிமம் இட் டேக்ஸ் 2 weeks. இது வந்து மினிமம் டைமிங் 2 weeks ஆகும். ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபோ. இல்ல நீங்க மோகன், நீங்க அந்த ஹெச்பி சர்வர் எல்லாம் சொன்னீங்க இல்லைங்க, அதுல வந்து ஏடி நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்களா? அதை மானிட்டரிங் பண்றதுக்கு ஏதாவது கன்சோல் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஏடி அண்ட் ஆல் எல்லாமே வந்து L3 டீம் தான் வச்சிருப்பாங்க. யார் வச்சிருப்பாங்க? நம்ம வந்து ஏடி சர்வர்ஸ் நம்ம
ஜஸ்ட் இங்க பாஸ்வேர்டு இது பண்றது அந்த மாதிரி மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர ரோல்ஸ் எந்த சர்வர்ல ரன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் அந்த சர்வர்ல நம்ம லாகின் கூட பண்ண முடியும். சரி, அதோட அதோட ஆக்சஸ்ல யார்கிட்ட இருக்கும் சர்வர் டீம் கிட்ட இருக்குங்கிறீங்களா? நம்ம தான் சர்வர் டீம் நமக்கே லிமிட்டடா தான் இருக்கும். நீங்க வந்து டைரக்டா டொமைன்ல லாகின் பண்ணிட முடியாது. நம்ம எப்படி நம்ம ஏடியை அக்சஸ் பண்ணுவோம்னா ஃபார் அந்த டொமைன்ல இருக்க ஏதாவது ஒரு சர்வர்ல நம்ம ஏடி அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, ஏடி எனேபிள் பண்ணி அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து டைரக்டா டொமைன்ல லாகின் பண்ண முடியாது. டொமைன் அட்மினாவே இருந்தாலும் ஏடியில் உங்களால லாகின் பண்ண முடியாது. அந்த அக்சஸ் எல்லாமே வந்து L3 அண்ட் ஆல் தான் வச்சிருப்பாங்க. பேட்சஸ் வந்து ஒரு நிமிஷம், பேட்சஸ் வந்து நீங்க வந்து புஷ் பண்றீங்க இல்லைங்க? ஆமா. அது வந்து நீங்க ஓவராலா இப்போ வந்து 6000 சிஸ்டம்ஸ் இருக்குதுன்னா நீங்க சிங்கிள் புஷ்லயே எல்லா சிஸ்டம் 6000 சிஸ்டத்துக்கு அப்டேட் ஆயிருக்கா? இல்ல அப்படி வராது. நம்ம பேட்சிங்கே பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணிருப்போம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெவ் சர்வர்ஸ் தான் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பேட்சிங் வந்து எவ்ரி செகண்ட் வீக் ரிலீஸ் ஆகும் மைக்ரோசாஃப்ட்ல இருந்து. ஓகேங்களா? கேட் டீம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. எங்க என்வரான்மெண்ட்ல அப்படி ஒருத்தவங்க கேட் டீம்னு இருக்காங்க. இட்ஸ் லைக் எ செக்யூரிட்டி டீம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் ஆகிருக்க பேட்சஸ் எதெல்லாம் நம்மளுடைய என்வரான்மெண்ட்டுக்கு தேவைப்படாதுன்றத அவங்க பார்த்து அவங்க வந்து ஒரு பண்டிலா கிரியேட் பண்ணி நமக்கு அப்ளிகேஷன்ல இன்சர்ட் பண்ணுவாங்க. லைக் SCCMல நாங்க SCCM கஸ்டமைஸ்டு இது யூஸ் பண்றோம். SCCM அண்ட் Ansible ரெண்டுமே கம்பைண்டா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க எங்க என்வரான்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா? எங்க இதுல பாத்தீங்கன்னா மேனேஜ் இன்ஜின் வச்சிருக்கோம். அந்த மேனேஜ் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா DC அட்மின் சொல்லுவாங்க அவங்க, சரிங்களா? அவர்கிட்ட தான் பேட்சஸ் போகுது. அவர் அந்த 3000 சிஸ்டத்துக்கு அவர் புஷ் பண்ணி விட்டுறாரு. இல்ல அது நீங்க வந்து நம்மவும் பண்ணலாம். என்னென்ன டெஸ்க்டாப்க்கு அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ WSO சர்வர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம மேனுவலா வெரிஃபை பண்ணி புஷ் பண்ணிடுவோம். ஓகே. சோ நம்ம OS அது போக வந்து சில சர்வர்ஸ் சில குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து நம்ம மேனுவலா கிளையண்ட் அப்ரோச் பண்ணி நம்ம மேனுவலா புஷ் பண்ற மாதிரி இருக்கும் சில சர்வர்ஸ். ஓகே. இங்க பேட்சிங்கை பொறுத்த வரைக்கும் இங்க கான்செப்டே வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆகும். என்னன்னா நீங்க ரெக்வெஸ்ட் மூலியமாவோ இன்சிடென்ட் மூலியமாவோ எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா செட் ஆஃப் சர்வீஸ்க்கு எப்பப்போ டவுன் டைம்னு அவங்க லிஸ்டே கொடுத்துருவாங்க. அந்த டைம் மட்டும்தான் நம்ம பேட்சிங்கே பண்ண முடியும். சப்போஸ் அதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா அதோட அடுத்த சைக்கிள்ல தான் நம்ம பண்ண முடியும். இது வந்து நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி தான் வரும். இது ப்ராப்பரா சேஞ்ச் ரைஸ் பண்ணுவோம். அந்த சேஞ்ச்க்கு டாஸ்க் வந்து அப்ளிகேஷன் டீம் போகும். அட்மின் டீம் நம்மளுடைய டாஸ்க் அப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டீம் போகும், L3 டீம் போகும், ஆப்ரேஷன் டீம் என்னன்னா இந்த ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க, அப்ளிகேஷன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க எல்லா டீமுக்குமே செப்பரேட் டாஸ்க் போகும். அது எல்லாமே அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்டே பண்ண முடியும் பேட்சிங். பெரிய என்வரான்மெண்ட், பெரிய சர்வர்ஸ், நிறைய சர்வர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி பண்ணுவோம். இதுலயே என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம்னா, இப்போ பேட்ச் ரிலீஸ் ஆகுது, கேட் டீம்ல அப்ரூவ் பண்ணி நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பேட்ச். ஃபர்ஸ்ட் நம்ம டெவ் சர்வர்ஸ்க்கு தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். டெவ் சர்வர்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு 1 வீக் மானிட்டரிங் டைம். அந்த 1 வீக்ல எந்த ப்ராஜெக்ட்ல இருந்தும் எந்த அப்ளிகேஷன் இஷ்யூஸ், எந்த ப்ராப்ளமும் இல்லை புதுசா இன்ஸ்டால் பண்ண பேட்ச்ல அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் UAT சர்வீஸ் பண்ணுவோம். இந்த 4 வீக்ஸ் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் வீக் வந்து டெவ் சர்வீஸ் பண்ணுவோம். செகண்ட் அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா UAT சர்வீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாப் சர்வீஸ் அண்ட் ப்ராட் சர்வீஸ் இப்படிதான் நாங்கள் செக்யூரிட்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம். இப்போ நம்ம டெவ்லேயே ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு UAT சர்வீஸ் கூட இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அந்த பக்ஸை திருப்பி வந்து இந்த சோ இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட் டீமுக்கு ரிவர்ட் பண்ணிடுவோம். அவங்க அதில் ஒர்க் பண்ணி அதில் திருப்பி கஸ்டமைஸ் பண்ணி தென் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இதுதான் பேட்சிங்குடைய ப்ராசஸ் நாங்கள் யூஸ் பண்றது எங்க என்வரான்மெண்ட்ல. வேற ஏதாவது? ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஸோ எந்த கொஸ்டினாலும் விண்டோஸ்ல கேளுங்க.
ஃபைன். இஃப் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா மோகன் செஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் மோகன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன் ஆன் விண்டோஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தர் வந்து பேசுவார். இஸ் ருக்ஷன். செகண்ட் கேஸ் நான் பேசுறது ஆடியபிளா இருக்குல்ல? எஸ், கிளியரா. ஃபைன். தேங்க்ஸ்.